கரூர் துயர சம்பவத்தில் பாஜக RSS வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆதாயம் கருதி அரசியலாக்க முயற்சிப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிக்க விஜய் பயன்படுவார் என்று பாஜக நம்புவதாக கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகளும் அவருடைய அணுகுமுறைகளும் மிகுந்த பெருந்தன்மை வாய்ந்ததாக அமைந்துள்ளது. கட்சிக்கு அப்பாற்பட்ட நிலையிலும் பலரும் அவரை பாராட்டும் வகையில் அவருடைய நடவடிக்கைகளும் அணுகுமுறைகளும் அமைந்திருந்தன என்கிற நிலையில் பாஜக, RSS உள்ளிட்ட சில அமைப்புகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை ஆதாயம் கருதி அரசியலாக்க முயற்சிக்கிறார்கள். பாஜக விஜய் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்பது என்னுடைய புரிதல், என்னுடைய நம்பிக்கை. விஜய் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி திமுக மற்றும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக அரசியல் செய்வதே அவர்களின் நோக்கம். குறிப்பாக இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை சிதறடிக்க வேண்டும், அதற்கு விஜய் பயன்படுவார் என்று பாஜக நம்புகிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள், வலிந்து ஆதரவு நல்குகிறார்கள். கொள்கை எதிரி என்கிற இடத்திலே பாஜகவை வைத்திருக்கிற நிலையிலும் கூட வலிந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருவது இந்த அடிப்படையில் தான் என்று நான் கருதுகிறேன். அவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் பாஜக, RSS காரர்கள், அவர்கள் இவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பது ஒரு நிலை. தேர்தல் உத்தி என்று வருகிற போது அவரை கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ளாமல் அவரை திமுகவுக்கு எதிராக நிறுத்துவது என்கிற ஒரு நிலை. இரண்டும் முரண்பாடானதல்ல. விஜய் அவர்களை சுதந்திரமாக சிந்திக்கவும் செயல்படவும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.